அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு வெறுக்கப்பட்ட தீய குணங்கள். அவதூறு சொல்லுதல். உங்கள் நாவுகளால் அதை பரப்பியதை எண்ணி பாருங்கள். உங்களுக்கு அறிவு இல்லாததை உங்கள் வாய்களால் கூறினீர்கள். அதை லேசானதாகவும் எண்ணிக்கொண்டீர்கள். அதுவோ அல்லாஹ்விடம் பயங்கரமானதாக இருக்கின்றது. இதை கேள்விப்பட்ட போது இதை பற்றி பேசுவது எங்களுக்கு தகாது. இறைவா, நீயே தூயவன். இது பயங்கரமான அவதூறு என்று நீங்கள் கூறியிருக்க கூடாதா? நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் ஒருபோதும் இதுபோன்று மீண்டும் செய்யாதிருக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறான். அல் குர்ஆன் அத்தியாயம் 24 வசனம் 1. ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது பழி சுமத்தி பின்னர் 4 சாட்சிகளை கொண்டு வராதவர்களை 80 கசையடி அடியுங்கள். அவர்களின் சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவர்களே குற்றம் புரிபவர்கள். இதன் பின்னர் மன்னிப்பு கேட்டு திருந்திக் கொண்டோரை தவிர அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். அல் குர்ஆன் அத்தியாயம் 24 வசனம் 4. நம்பிக்கை கொண்ட வெகுளிகளான ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது அவதூறு கூறுவோர் இவ்வுலகிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டனர். அவர்களுக்கு கடும் வேதனை உண்டு. அல் குர்ஆன் அத்தியாயம் 24 வசனம் 2. நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அவர்கள் செய்யாததை கூறி துன்புறுத்துவோர் அவதூறையும் தெளிவான பாவத்தையும் சுமந்துவிட்டனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 33 வசனம் 58. அழித்தொழிக்கும் 7 பெரும் பாவங்களை தவிருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவை எவை என்று கேட்டார்கள். நபி அவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதும், சூனியம் செய்வதும், நியாயமின்றி கொல்லக்கூடாது என்று அல்லாஹ் புனிதப்படுத்தியுள்ள உயிரை கொல்வதும், வட்டி உண்பதும், அனாதைகளின் செல்வத்தை உண்பதும், போரின் போது புறமுதுகிட்டு ஓடுவதும், அப்பாவிகளான இறை நம்பிக்கை கொண்ட கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு கூறுவதும் தான் அந்த பெரும் பாவங்கள் என்று பதில் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 2766. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.